Hi friends, நான் தான் உங்க MD Ali from Triple M Painting Works. இன்னைக்கு நம்ம இந்த டாடா தான் ஃபுல் பெயிண்டிங் பண்ண போறோம். பாருங்க வண்டி நேத்தே வந்தது. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால தொட்டிலாம் பெயிண்ட் அங்க உறிஞ்சது. அதெல்லாம் மொத்தமா சுரண்டி பக்காவா எடுத்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்ம வியூவர்ஸ்லாம் தெரியும். நாங்கள் எல்லா வண்டியும் பண்றதா. அங்கங்க பெயிண்ட்லாம் உறிஞ்சு தான் மொத்தமா அந்த பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சூப்பரா பக்காவா பெயிண்ட் அடிப்போம். பாருங்க வண்டியில என்னென்ன வேலை பார்த்துக்கிறாங்க பாருங்க. வண்டி மொத்தமா டிங்கர் பார்த்துக்கிறாங்க. அதை மொத்தமா நாங்க சாண்ட் பண்ணிட்டு பிரைமர் அடிச்சுட்டு பட்டி பார்த்துட்டு 1க்கு 2-3 கோட் பெயிண்ட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் என்ன புதுசாக வந்திருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கலாம் பாருங்க டிங்கர் பண்ணிக்கிறாங்க. அங்கங்க ரஷ்ட்டு பின்னாடி பாருங்க, பின்னாடி அங்கங்க சின்ன சின்ன கிராச்சஸ், நிறைய வேலை இருக்கு வண்டியில. ஆனா நாங்க சூப்பரா பக்காவா தரமா கெத்தா பண்ணி கொடுக்க போறோம். ஸோ அதை பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோ கண்டினியூ பண்ணி அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் இந்த வண்டி எப்படி ரெடி பண்றோம், எப்படி பெயிண்ட் அடிக்கிறோம், என்ன பெயிண்ட் அடிக்கிறோம், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோம் தெரியும் உங்களுக்கு. பாருங்க பின்னாடி அந்த ஏர் ஃபில்டர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பேனலு எல்லாமே நாங்கள் தான் ரிமூவ் பண்ணோம். அடுத்து நாங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்துடுவோம் கஸ்டமருக்கு. நம்ம பாருங்க பட்டி பார்த்தாச்சு. பட்டி பார்த்து மொத்தமாக சேண்ட் பண்ணியாச்சு. பாருங்க இப்போ மொத்தமாக சேண்ட் பண்ண அப்புறம் பிரைமர் அடிக்கிறோம் தொட்டிக்கு. ஃபர்ஸ்ட்டு கோட்டு பிரைமரு, அதுக்கடுத்து 2வது பேஸ் கோட்டு, 3வது ஃபைனல் கோட்டு. மொத்தம் 3 கோட்டு வண்டிக்கு. பாருங்க வெளியே உள்ள எல்லாமே பிரைமர் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிரைமர் அடிச்சாதான் பெயிண்ட் நல்லா பக்காவாக கிரிப்பாக உட்காரும். ஃபுல்லாக சேண்ட் பண்ணுவோம், சோப் ஆயில் போட்டு தரமாக சேண்ட் பண்ணுவோம். சேண்ட் பண்ணி கெத்தாக பக்காவாக அடிச்சு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். எங்ககிட்ட வர எல்லா வண்டியும் நாங்கள் 100% எஃபர்ட் போட்டு தரமாக பக்காவாக அவுட்புட் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட நோக்கமே அதுதான். எப்பவுமே கஸ்டமர் நம்மளை நம்பி வந்தா அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்ற மாதிரி தரமாக பக்காவாக பண்ணி கொடுக்கணும். அதுதான் எங்களோட நோக்கம். அதை ஏற்ற மாதிரி தான் இப்போவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்பவும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக தரமாக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கிட்ட நம்பி எடுத்துவாங்க, தரமாக சூப்பராக பண்ணி கொடுப்போம். அதுக்கு நான் கேரண்டி, 100% கேரண்டியாக, 100% தெளிவாக, 100% குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி அந்தளவுக்கு பக்காவாக தெளிவாக இருக்கும். பெயிண்டிங் 1 வருஷம் கேரண்டியாக கொடுப்போம். பாருங்க உள்ளெல்லாம் பெயிண்ட் அடிச்சாச்சு. மொத்தமாக ஒரு பேஸ் கோட் அடிச்சாச்சு. பிரைமர் அடிச்ச அப்புறம் செகண்ட் கோட். இது செகண்ட் கோட் கவரிங் கோட் சொல்லுவாங்க. மொத்தமாக அந்த பிரைமரு பட்டி மொத்தமாக கவர் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து தேர்டு கோட் அடிப்போம். தேர்டு கோட் அடிச்ச அப்புறம் அவுட்புட் பாருங்க, நீங்களே அப்படியே அசந்து போயிடுவீங்க. ஃப்ரண்ட்லாம் பாருங்க ஹெட்லாம்ப் மொத்தமாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஹெட்லாம்ப்லாம் ரிமூவ் பண்ணி வண்டிக்கு ஸ்பாட் பட்டி பார்த்துக்குறோம். பேஸ் கோட் அடிச்சப்புறம் எங்கே சின்ன சின்ன கிராஷ் மார்க் இருக்கும், அதுக்கெல்லாம் மொத்தமாக ஸ்பாட் பற்றி பார்த்துட்டு அதெல்லாம் மொத்தமாக கவர் பண்ணிவிட்டு தரமாக பெயிண்ட் அடிப்போம். ஒரு காருக்கு எப்படி பெயிண்ட் அடிக்கணுமோ, எந்த ப்ராசஸில் பெயிண்ட் அடிக்கணுமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தேர்ட் கோட் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் பெயிண்டிங் வீடியோவை. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பெயிண்ட் வீடியோ மொத்தமாக பார்த்துட்டு இருப்பீங்க. பெயிண்ட்லாம் நல்லா காஞ்சாச்சு. இப்போ வந்து மறுநாள் வந்து இந்த ரிமூவ் பண்ண எல்லா பாட்டும் அசூல் பண்ணுறோம். லப்பரு, சைட் மிரர்ஸு, ஃப்ரண்ட் பேனலு, டாப் அப்போஸு, பம்பரு, கிரில்லு எல்லா பாட்டும் நாங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் நீங்கள் வெளியே டிங்கர் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கேட்பாங்க அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்களை நம்பி கஸ்டமர் வராங்களா, அவங்களுக்கு நாங்களே எல்லாமே ரிமூவ் பண்ணி பெயிண்ட் அடித்து நாங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் வந்து பம்பர் வந்து ஷைனிங் பிளாக் கேட்டார். அதனால் வந்து பம்பர் ஷைனிங் பிளாக் பண்ணிடுறோம். எப்போவுமே ஆஃப் மேட் பண்ணுவோம், பாதி மேட் பிளாக்கு பாதி வந்து ஷைனிங் பிளாக் பண்ணுவோம். இந்த வண்டிக்கு வந்து ஃபுல்லாக ஷைனிங் பிளாக் பண்ணிக்கிறோம். இது வந்து கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ அதனால் ஷைனிங் பாருங்கள், தரம் பாருங்கள், தெளிவு பாருங்கள். நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் எப்படி இருக்குன்னு. நானே எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு தெரில. நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. பிஃபோர் எப்படி இருந்தது வண்டி, ஒரு மோசமான கண்டிஷன். அங்கங்கே பெயிண்ட் உறிஞ்சி டிங்கர் ஒர்க் பார்த்து அங்கங்கே பேஸ்ட் பார்த்து மோசமாக இருந்தது. இப்போ அவுட்புட் பாருங்கள், ஷோரூம் கண்டிஷன் அப்படியே பக்காவாக இருக்கும். பம்பர் பாருங்கள், நல்லா இருக்குது இந்த ஷைனிங் பிளாக்கு. கஸ்டமர் கேட்டார் ஃபுல் ஷைனிங் பிளாக்கு பண்ணி கொடுங்க பம்பருக்குன்னு. அவருக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக ஷைனிங் பிளாக் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக இருப்பாருங்க பம்பரு. அந்த பச்சை கலர் பில்டிங் அப்படியே அந்த பச்சை கலரோடு தெரிந்து பாருங்கள். அதே கலர் அப்படியே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் பில்டிங்கில். சைடில் பாருங்கள் கேபின் எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு. குவாலிட்டி எல்லாமே குவாலிட்டி, பிராண்டட் பெயிண்ட்டு, தரமாக இருக்கும் பெயிண்ட்டு. கேரண்டியோடு கொடுப்போம் எப்பவுமே நான் கொடுக்கும்போது. சும்மா இந்த 1 மாதம் 2 மாதத்தில் வெளுத்து போகிற கலர்லாம் கிடையாது. 1 வருஷம் ஆனாலும் கலர் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலருக்கு வந்து நான் கேரண்டியோடு கொடுப்பேன். பெயிண்ட்டு சூப்பராக இருக்கும் 1 வருஷம். அடுத்த வருஷம் எப்சிக்கு அப்படியே நீங்கள் டச்சப் பண்ணிடலாம். அந்த மாதிரி தரமாக பக்காவாக பண்ணி கொடுப்பேன் பெயிண்டிங்லாம். தொட்டி பாருங்கள், அவுட்புட் பாருங்கள். ஃபுல்லாமே ப்ரைமர் அடித்து 1க்கு 3 கோட் பெயிண்ட் தொட்டிக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க அண்டே சேஸ் தான் அடிப்பீங்களான்னு. அதனால தான் நான் எல்லா வீடியோவில் இப்போ அண்டே சேஸ் காட்டுறேன். சேஸ் எல்லாமே நாங்களும் அடித்து கொடுத்துடுவோம். சில பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, இல்லை வீடியோலேயே கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க சேஸில் அடிப்பீங்களான்னு. நாங்களே காட்டுறோம் பாருங்கள். சேஸ்லேருந்து A to Z டாப் டு பாட்டம் எல்லாமே பெயிண்ட் அடிச்சு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பாருங்கள், டோர் பேடு, லப்பரு எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. எல்லாம் பக்காவாக இருக்கும், தெளிவாக இருக்கும், ஒரிஜினலிட்டியாக இருக்கும். உள்ள கண்ணாடி டாப் அப்போஸ்லாம் பாருங்கள் நாங்களே மாட்டியாச்சு. டிங்கராண்ட போக வேண்டிய அவசியமும் கிடையாது, நாங்களே மாட்டிடுவோம். பின்னாடி பம்பர் பாருங்கள், எல்லோ அண்ட் பிளாக் பார்டர் சூப்பராக இருப்பாருங்க. உள்ளெல்லாம் அவுட்புட் பாருங்கள் தரமாக இருக்குது. வெளியே தொட்டி பாருங்கள் எந்த பக்காவாக இருக்குன்னு. அந்த குக்கியில் அப்படியே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ் யாரும் இது மாதிரி வண்டி வச்சுக்கிறாங்களா, பெயிண்ட் அடிக்கணுமா, அவங்களுக்கும் நம்ம வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள், சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் வண்டி இதே மாதிரி பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலரு எப்போ ஏற்றணும்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி ஏற்றுவாங்க கெத்தாக சூப்பராக தெளிவாக ஷோரூம் பீஸ் மாதிரி 100% குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள் வண்டி எந்த அளவுக்கு தோரணை நிற்குது பாருங்கள். வண்டியில் தெளிவு, வண்டியில் தரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான பக்கமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.